தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறதா அல்லது யாரேனும் முறையிட்டு இருக்கிறார்களா? அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் என்ன, விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது கடந்த மே 7ஆம் தேதி நாடு முழுக்க நீட் நுழைவுத் தேர்வாக நடைபெற்றது. இதுல பல இடங்கள்ல பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்தது. தமிழகத்தில் கூட மாணவர்கள் முழுக்கை சட்டை அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் காரணமாக மாணவர்கள் தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொண்டு தேர்வு எழுத சென்றார்கள். இது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருந்தன. அதே போல கண்ணூரிலும் கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்ற இந்த நீட் நுழைவுத் தேர்வின் போது மாணவர்கள் தங்களுடைய உள்ளாடைகளை அகற்ற வேண்டும் என்று அங்கு வந்திருந்த அந்த இன்விஜிலேட்டர்ஸ் கூறினார்கள் என்பது தொடர்பாகவும் பெரிய சர்ச்சைகள் இருந்தது. இது தொடர்பாக கேரள காங்கிரஸ் மாணி சார்ந்த முன்னாள் எம்எல்ஏவும் தற்போது பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய ஜோசப் எக்ஸ் புதுச்சேரி என்பவர் மனித உரிமை ஆணையத்திடம் ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்ற சம்பவமானது ஒரு மனித உரிமை மீறிய ஒரு செயல். இது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் தலையிட்டு ஒரு விரிவான விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இது தொடர்பாக செய்தித்தாள்களில் வெளியான பேப்பர் கிளிப்பிங்ஸையும் அவர் தொடர்பான ஆதாரமாக மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக ஆய்வு செய்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் HL தத்து அவர்கள் இதில் முகாந்திரம் இருப்பதாக கருதி தற்போது சிபிஎஸ்இனுடைய சேர்மனுக்கு இந்த நோட்டீஸை அவர்கள் அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக சிபிஎஸ்இ வரும் 4 வார காலத்திற்குள் விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும், தங்களுடைய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். ஆக இது தொடர்பாக சிபிஎஸ்இனுடைய சேர்மன் அவர்கள் 4 வார காலத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்னாள் எம்எல்ஏ ஜோசப் என்பவர் கொடுத்த புகார், இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அதில் முகாந்திரம் இருப்பதாக கருதி இதன் அடிப்படையில் இது தொடர்பாக பதிலளிக்கும்படி நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக 7ஆம் தேதி தேர்வு முடிந்த 2 தினங்களுக்குள்ளாகவே சிபிஎஸ்இ ஒரு விளக்கத்தை தந்திருந்தது. இதுபோன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்பதை ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்ததாகவும் ஹால் டிக்கெட்டின் பின்புறம் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் கூட அவர்கள் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். அது பற்றி ஏதாவது இந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? நோட்டீஸின் முழு விவரங்கள் இருக்கிறதா? இல்ல, அது தொடர்பாக எல்லாம் குறிப்பிடப்படவில்லை. மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு புகார் ஒன்று வந்திருக்கிறது. குறிப்பாக இது மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சம்பவமானது குறிப்பாக மாணவிகளுடைய அந்த உள்ளாடைகளை அகற்ற வேண்டும் என்கிற அது போன்ற ஒரு கெடுபிடிகள் நடைமுறைகள் தேர்வு எழுத சென்ற அந்த மாணவிகளுக்கு ஒரு அச்சத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது அவர்களுடைய இதை தாண்டி இந்த விஷயமானது அவருடைய மனித உரிமை அடிப்படை மனித உரிமை மீறிய ஒரு செயல் என்பதாகத்தான் அந்த புகாரில் சொல்லப்பட்டிருந்தது. எனவே தற்போது மனித உரிமை ஆணையத்திற்கு அந்த புகார் வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஏன் இது போன்ற ஒரு கெடுபிடிகளை சிபிஎஸ்இ எடுத்துக்கொண்டது என்பது தொடர்பாக அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். எனவே அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சிபிஎஸ்இ முன்பு என்ன விளக்கத்தை கொடுத்தார்களோ அது போன்ற ஒரு விளக்கத்தை மனித உரிமை ஆணையத்திடமும் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஎஸ்இ கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மனித உரிமை ஆணையம் எடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்களுடைய விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றால் மேலும் பல விளக்கங்களை கோரவும் அல்லது சம்பந்தப்பட்ட மாணவிகளுக்கு இதன் நிவாரணம் வழங்குமாறு உத்தரவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த புகாரின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து வரக்கூடிய பதிலை பொறுத்து இந்த மனித உரிமை ஆணையத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இருக்கும்.